இருக்கிற சூழ்நிலையில் இந்த பட்ஜெட் ஒரு நல்ல பட்ஜெட் என்று கூட சொல்லலாம். ஓரளவிற்கு நல்ல பட்ஜெட் என்று சொல்லலாம். நிச்சயமாக சுமாரான பட்ஜெட் என்று சொல்ல முடியாது. இவர்கள் வருமான வரியில் சில மாற்றங்களை செய்திருக்கலாம். அதில் ஒரு ஏமாற்றம் என்பது உண்மை என்றாலும் கூட, மற்றபடி ஒரு ஒட்டுமொத்த பார்வையில் நாட்டில் கடன் சுமை அதிகமாகிக் கொண்டிருக்கிற நேரத்தில், வட்டி விகிதங்களும் வட்டிக்கான செலவு அதிகமாகிற நேரத்தில் ஃபிஸ்கல் டெபிசிட்டில் ஒரு கவனம் கொண்டு அதை முன்பு அவர்கள் இடைக்கால பட்ஜெட்டில் சொன்னதை விட குறைவாக 4.9% என்று கட்டுக்குள் வைத்திருப்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதே சமயத்தில் பாதுகாப்புத்துறை, விவசாயம், பெண்களுக்கான முன்னுரிமை, அதற்கான செலவுகள், அது தவிர குறிப்பாக இந்த முறை அவர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அத்தனையும் நேரடியாக பலன் கொடுத்து விடுமா, இதை மட்டும் செய்தால் வேலைகள் கிடைத்து விடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அந்த கவனம் இருந்திருக்கிறது. அதற்கான சில சிந்தனைகள் நடந்திருக்கின்றன, சில அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. அதற்கு பிறகு பிரதான் மந்திரி கரீப் யோஜனா என்று சொல்லப்படுகிற 80 கோடி மக்களுக்கு இலவச அரிசி கொடுப்பதை 5 ஆண்டுகளுக்கு நீட்டித்திருக்கிறார்கள். அதற்கான பட்ஜெட் அலோகேஷன் செய்திருக்கிறார்கள். ஊரக வளர்ச்சித்துறைக்கு செய்திருக்கிற ஒதுக்கீடு கணிசமாக இருக்கிறது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் என்று சொல்லப்படுகிற ஏழை நடுத்தர மக்களுக்கான வீடு கட்டுகிற திட்டத்திலும் அதிக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வரி வருமானத்தை குறைப்பது என்று பார்த்தால் அவர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மட்டும் அவர்களுடைய வருமான வரியிலிருந்து 40% 35% குறைத்திருக்கிறார்கள். மற்றபடி தங்கத்திற்கான இறக்குமதி தீர்வையும் குறைத்திருக்கிறார்கள். இது ஓரளவுக்கு தங்கத்தினுடைய விலையிலே ஒரு தாக்கத்தை கொடுக்கும். செல்போனுக்கான விலைகளில் சில மாற்றங்கள், குறைப்புகள் செய்திருக்கிறார்கள். மொத்தத்தில் ஓரளவிற்கு ஒரு இளைஞர்களுடைய உதவி செய்வதற்காக, அவர்களுக்கு வேலையும் பயிற்சியும் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்கிற நிறுவனங்களுக்கு சலுகைகள், அது தவிர நிறைய பெண்களுக்கான ஒர்க்கிங் ஒன் ஹாஸ்டல் போன்ற பல்வேறு விஷயங்கள், விவசாயிகளுக்கு டிஜிட்டல் முறையிலும் நேச்சுரல் ஃபார்மிங், இயற்கை விவசாயம் செய்வதற்கான பல்வேறு அறிவிப்புகளும் ஒதுக்கீடுகளும் இந்த பட்ஜெட்டில் இருக்கிறது. ஆக இந்த சூழ்நிலையில், இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பரவலாக தேவைப்படுகிற மக்களுக்கு எம்எஸ்எம்இக்கும் சில விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். அது தவிர எம்எஸ்எம்இ துறைக்கும் முத்ரா லோன் போன்றவற்றிலும் ஒழுங்காக வாங்கி திருப்பி கட்டியவர்களுக்கு 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரை என்கிற உயர்வு போன்ற பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறார்கள். பங்குச்சந்தையில் லாபம் பார்க்கிறவர்களுக்கு வரி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்த பார்வையில் ஒரு இருக்கிற சூழ்நிலை நல்ல பட்ஜெட் என்று எனக்கு நேரடி வேலை வாய்ப்புக்கான கருவியை உருவாக்குவதை தவிர மறைமுகமாக வேலை வாய்ப்புகளையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் டூரிசம் சில கேரிடார்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த சில கோயில்களுடைய பெயர்களோடு நமக்கு சரியாக தெரியவில்லை. தமிழ்நாட்டில் அயோத்தியில் செய்திருப்பது போல ஒரு கேரிடார் அங்கு வந்து போகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக செய்திருப்பதும், அது தவிர ஏற்கனவே அவர்கள் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவித்த 11 லட்சம் கோடி ரூபாய், 11.11 லட்சம் கோடி ரூபாய் கட்டுமானத்துறைக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவர்கள் ஒதுக்கீடு செய்திருப்பதும், கிட்டத்தட்ட ஜிடிபி 3.4% என்பது ஒரு கணிசமான தொகை. அதை இன்னும் கொஞ்சம் அதிகரித்திருக்கலாம் என்பது உண்மைதான். ஆனால் அவர்கள் வாங்க வேண்டிய கடனே ஒரு 14 லட்சம் ரூபாய் இருக்கிறது. அவருடைய வரி வருமானத்திற்குள் செய்ய வேண்டும் என்கிற கட்டாயங்கள் இருந்திருக்கலாம். அவை இரண்டையும் சேர்த்து பார்த்தால் இவையும் கூட வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு உறுதியாக இருக்கும்.